பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுக்குள் சந்தோஷமாக இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். சரி, இந்த நாளில் கூட தெய்வனாகிய கர்த்தர் உங்களோட கூட பேச நினைக்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, அது ஆபகுக் 3:2 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, வருஷங்களில் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களில் நடுவிலே அதை விளங்க பண்ணும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வருடத்தின் நடுவில் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த வருடத்தின் நடுவில் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு விண்ணப்பம் என்ன தெரியுங்களா? கர்த்தாவே, வருடங்களில் நடுவில் உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களில் நடுவில் அதை நீங்கள் விளங்க பண்ணும் சொல்லி தேவனை நோக்கி கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் இந்த வருடத்தை தொடங்கக்குள்ளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புது நம்பிக்கையோட, புது ஆரம்பத்தோட, ஒரு புது திட்டங்களோட நிறைய காரியம் செய்யணும். இந்த வருடத்தில் நிறைய காரியங்கள், கடந்த ஆண்டு செய்யாத காரியமெல்லாம் இந்த ஆண்டில் நான் செய்யணும்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுத்து ஒரு புது உற்சாகத்தோட, புது பலத்தோட, கர்த்தர் மேலே ஒரு புது விசுவாசத்தோட, முழு நம்பிக்கையோட, முழு நிச்சயத்தோட நீங்கள் தொடங்கியிருக்கலாம். பட் அதே ஒரு காரியம் இந்த நாட்களில் வருடத்தின் நடுவில் உங்களுக்கு இருக்க நீங்கள் சோதித்து பார்க்கக்குள்ளோ அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் இல்லைங்களா? இந்த நாட்களில் வருஷத்தின் நடுவில் நாம் வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் அப்படியாப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குள்ளே அப்படியே இருக்கிறோமா? அப்படியாப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறோமா? அப்படியாப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு இருக்கிறோமா? அப்படியாப்பட்ட ஒரு நிச்சயத்தோடு இருக்கிறோமானா அது இல்லாமல் போகுது. நம்முடைய ஆத்மா சோர்ந்து போயிருக்குது, நம்மளோட ஆத்மா இழைத்து போயிருக்குது. அதுக்கு தான் ஒரு பக்தன் இப்படியாய் சொல்லுகிறார், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குறாய், நீ ஏன் எனக்குள் தேய்கிறாய், கர்த்தரை நோக்கி நீ காத்திருன்னு சொல்லுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க ஒரு போதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. பிரியமானவர்களே, அந்த நாட்களில் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தாரோ, முற்பிதாக்களுக்கு என்ன செய்தாரோ, அவர் செங்கடலை இரண்டாக பிளந்த ஆண்டவர், மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின ஆண்டவர், வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின ஆண்டவர், குருடருக்கு பார்வை கொடுத்த ஆண்டவர், சப்பானிகளை நடக்க செய்த ஆண்டவர், இன்னும் பல தரப்பட்ட வியாதிகளை சுகமாக்கின ஆண்டவர், குஷ்டரோகியை சுஸ்தமாக்கின ஆண்டவர், எவ்வளோ பேருக்கு புது ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில காரியங்கள் செய்யாம இருப்பாரோ? வருஷத்தின் நடுவில் நாம் வந்திருக்கிறோம். அவரை நோக்கி நீங்க ஜெபிக்கக்குள்ளோ, அவரை நோக்கி கூப்பிடக்குள்ளோ அவர் அந்த காரியங்களை உயிர்ப்பிப்பார், அவருடைய கிரியை உயிர்ப்பிப்பார், அதை உங்களுடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். அந்த நாட்களில் மாற்றம் செய்த ஆண்டவர் அல்ல, இன்றைக்கும் அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? இந்த மாதத்தின் கடைசி மணி நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஒரு புது மாதத்துக்குள்ளாய் போய்கொண்டிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தரை நோக்கி நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு விண்ணப்பம் என்ன தெரியுங்களா? கர்த்தாவே, உங்களுடைய கிரியை உயிர்ப்பீங்க நீங்கள் கேட்கக்குள்ளோ அதை உங்களுக்கு விளங்க பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை இன்றைக்கும் மாறாததாக இருக்கு. அவருடைய வல்லமை இன்றைக்கும் குறையலை. அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் வல்லமுள்ள தேவன், பராக்கிரமுள்ள தேவன், செயல்களில் மகத்துவம் உள்ள ஆண்டவர். இரவில் அழுகை இருக்கலாம், ஆனால் காலையில் விடியலுக்குள்ள உங்களோட வாழ்க்கை மதுரமாய் மாறும். அன்றைக்கு மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மாறாவாய் கசப்பாய் தோன்ற எல்லா காரியமே ஒரு புது மாதத்துக்குள்ளாய் போகக்குள்ளோ மதுரமாய் மாற்ற அவர் போதுமானதாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவர் மேலே முழு விசுவாசத்தோட, முழு நம்பிக்கையோட, முழு நிச்சயத்தோட கர்த்தரை நோக்கி கேட்கக்குள்ளோ, கர்த்தரை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணக்குள்ளோ உங்களோட வாழ்க்கையில் அவருடைய கிரியை வெளிப்படுத்துவார். ஆகையினால இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரை நோக்கி கூப்பிடக்குள்ளோ கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் அவரை நோக்கி கேட்குறீங்களா? ஆண்டவரே, 7 மாதங்கள் ஆயிடுச்சு, இன்னும் என் வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதமாகவே இருக்குது, என் ஆத்மாவில் சோர்வு இருக்குது, என் ஆத்மா கலங்கி இருக்குது, எனக்கு உயிர்ப்பிப்பார் யாருமே இல்லையே, உங்களுடைய கிரியை செய்து என்னுடைய ஆத்மா உயிர்ப்பீங்க நீங்கள் கேட்கக்குள்ளோ கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா பிரியமானவர்களே? தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் செயல்களில் மகத்துவம் உள்ள ஆண்டவர்.
நாங்கள் இந்த வருடத்தின் நடுவில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் அப்பா உங்களுடைய கிரியைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கிரியை விளங்க பண்ணுங்க. உங்களுடைய அப்பாவோட வாழ்க்கையை உயிர்ப்பீங்க ஆண்டவரே, மகிழ பண்ணுங்க. உங்கள் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசம் நிச்சயம் ஒரு நாளும் மாறாததா இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய கிரியை இந்த நாள் நம்முடைய பிள்ளை வாழ்க்கையில விளங்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால அற்புதமான மாற்றங்கள் பார்க்கும்படி கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. God bless you.